ஹலோ கைஸ், இந்த கிளைமேட்டுக்கு ஒரு காரசாரமான ஒரு ஆந்திரா ஸ்டைல் கோங்கரா பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். அதில் 7-8 வரமிளகாய் எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கங்க. அது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அது நல்லா வாசனை வரணும். அந்தளவுக்கு வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அதே கடாயில் 2 கட்டு அளவுக்கு புளிச்சக்கீரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா சுருண்டு வதங்கி வரணும். நல்லா வதக்கி விடுங்க அந்த ஆயிலில் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு வதக்கிக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கிடையில் நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலா வந்து ஆறிடுச்சு. ஸோ அதையும் கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நம்ம ஆட் பண்ணிவிட்டு கூடவே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அந்த கீரையும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கலாம் நம்ம. ஏன்னா அது புளிச்சக்கீரை வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணல, அப்படியே தான் முழுசாக ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 10-20 பூண்டு எடுத்துக்கலாம். தட்டி சேர்த்துக்குங்க. நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா அந்த கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கீரை ஆட் பண்ணி நல்லா அந்த எண்ணெய் அப்சர்வ் ஆகிட்டு அதுக்கப்புறமா தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்குங்க. அவ்வளோதான். சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாப்பாடை வந்து சூடான சாதத்து கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த கீரை அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.